ஆவிக்குரியவர்கள் உணர்ச்சியினால் நிரப்பப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் ஆவிக்குரியவர்கள். எது பொருளாதார ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னா, நீங்கள் நாட்டப்படுகிற பொழுதுதான் பொருளாதார உயர்வு உங்களுக்கு. ஒரு ஆளுக்கு அறிவு குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அவனை பார்த்து நம்ம கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிக்கிறது இல்ல, அவனை கொஞ்சம் கர்த்தருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு என்ன செய்யணும்? அனுமதி கொடுப்பதும் அனுமதி மறுப்பதும் ஆண்டவரோட கையில் இல்ல. இப்ப யாரெல்லாம் அனுமதி மறுக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில பிசாசு வேலை செய்ய முடியாது. என்ன குற்றம் சாட்டுகிறதுக்கு ஒரே ஒருத்தவருக்கு தான் அனுமதி உண்டு, அது இயேசுநாதர். அவர் சொல்லிட்டாரு, நானும் உன்னை குற்றவாளியா, நீ நிரபராதி. ஒவ்வொரு நேரமும் பிசாசு உங்கள்கிட்ட வந்து நீ செஞ்ச தப்பு, நீ செஞ்ச தப்பு, நீ செஞ்ச தப்புன்னு சொல்லும் போது நீங்க சொல்லுங்க, இயேசுவால் எனக்கு நன்மை உண்டாயிருக்கிறது. பல வாரங்களாக நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, தியேத்தரா சபையை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தியேத்தரா சபை வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் இந்த சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கையில் பைபிள் இருக்கிறவங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். கவனிங்கள், பிசாசு சபையை வஞ்சிக்க தீர்மானிக்கிறது. அப்படி தீர்மானிப்பதற்கு உடன் ஒரு சபை செல்லுகிறது. ஒரு சபை மொத்தமாக வஞ்சிக்கப்பட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். எங்கே சரியான போதனை இல்லையோ, எங்கே இயேசுவை குறித்த போதனை இல்லையோ, எங்கே இயேசு மகிமைப்படுத்தப்படவில்லையோ, எங்கே சிலுவை உயர்த்தப்படவில்லையோ, எங்கே இயேசுவினுடைய கல்வாரி பாடுகள் மகிமைப்படுத்தப்படவில்லையோ, எங்கே பிதாவினுடைய அன்பு வெளிப்படுத்தப்படவில்லையோ, அங்கே வஞ்சகம் என்ன செய்யும்? கிரியை செய்யும். கவனிங்க, நீங்கள் நிறைய சரீர முயற்சிகளை நம்ம இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறதை கேட்குறோம். நீ ஜெபம் பண்ணியா, நீ உபவாசம் பண்ணியா, நீ இதை செஞ்சியா, நீ சிலுவையை தூக்குனியா அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம பிரசங்கம் கேட்குறோம். ஆனால் அந்த பிரசங்கங்கள் எல்லாம் நம்முடைய சரீர முயற்சிகளை என்ன செய்கிறது? ரொம்ப ஊக்குவிக்கிறதா இருக்குது. ரொம்ப நம்மளை இமோஷனலாக ஒரு நபர்களாக மாற்றிவிடும். ஆவிக்குரியவர்கள் உணர்ச்சியினால் நிரப்பப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் ஆவிக்குரியவர்கள். நீதிமான்கள் யார்? சொல்லுங்க, நீங்க யாரு? சொல்லுங்க, நான் ஆவிக்குரியவன். மறந்துடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய பார்வையில் உங்களை தேவன் எப்படி பார்க்குறாருன்ற பார்வை ரொம்ப அவசியம். நீங்கள் உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஐம்புலன் அறிவு உங்களை கண்ட்ரோல் பண்ணாது. ஐம்புலன் அறிவு என்ன செய்யாது? ஐம்புலன் அறிவுனா என்ன? நுகர்றது, சாப்பிட்றது, கேட்குறது, பார்க்குறது, தொடுறது. இந்த ஐந்தும் ஐம்புலன் அறிவை சார்ந்தது. அப்போ இதெல்லாம் செஞ்சு ஆண்டவரை என்ன செய்ய முடியாது? மகிமைப்படுத்த. நான் எவ்வளோ கிரையம் கொடுக்குறேன்றது ரொம்ப முக்கியம் இல்லை, அவர் கொடுத்த கிரையம் தான் ரொம்ப. எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க? அவர் சிலுவையிலே கொடுத்த கிரையம். நான் சொல்கிறேன், நல்லா மனசில் ஆழமாக பதிச்சுக்கங்க. ஒரு மனுஷன், ஒரு நீதிமான் எந்த அளவுக்கு வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறானோ அந்த அளவுக்கு அவங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. எந்த அளவுக்கு வார்த்தை கனம் பண்ணுகிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய சந்ததி வாழும். சும்மா இப்போ பூத்து நாளைக்கு முடிகிற காரியம் அல்ல மனுஷனுடைய வாழ்க்கை. அது தேவனுடைய ஆவியினால் அலங்காரமாக்கப்படுவதற்காக தேவன் மனித வாழ்க்கையை இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு. அப்போது சத்தியத்தை கேட்கணும். இங்கே ஒரு கூட்டமே தோத்து போயிருக்கு, ஒரு சபையே தோத்து போயிருக்கு, ஒரு சபையே ஏமாற்றப்பட்டிருக்கு. எதனால்? ஒரு வஞ்சகமான பிரசங்கத்தினால. பிரசங்கம் ரொம்ப முக்கியம். ஹலோ, இருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு பிரசங்கம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க?
உங்கள் வாழ்க்கையை மாற்றுறது எதுதான்? பிரசங்கம்தான். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே அவர் அநேகரை ரட்சிக்க தீர்மானித்தார். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே நான் பிரசங்கம் பண்ணுறேன், நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் தேவனுடைய திட்டமே அதுதான். அவர் பேசினாரு, ஜனங்கள் கேட்டாங்க, ஆர்வமாக கேட்டாங்க. அதன் மூலமாக தேவன் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை என்ன செய்தார்? அற்புதம் எங்க ஆரம்பிக்குது? பிரசங்கத்தை கேட்கறதுல ஆரம்பிக்குது. அதனால விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையை கேட்பதினாலே. நீங்க எதை கேட்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். தேவ பிள்ளையே, சில வேலையை பிசாசு செஞ்சுக்கிட்டு இருக்கான், நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. ஜாக்கிரதையா இருந்துக்க. ஓ வாழ்க்கை மாறுறதுக்கு நீ கூட்டம் கூட்டமா போறதுனால மாற போறது கிடையாது. நீ எந்த கூட்டத்துக்கு போறனால மாற போறது கிடையாது. விசுவாசம் இல்லாமல் எதுவும் மாற போறது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் 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 கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், அவர்கள் சத்தமா சொல்லுங்க செழிப்பா இருந்தா. யாரு செழிப்பா இருந்தா? அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில். உனக்கு கடவுள் இங்க வேலை வச்சிருக்கிறாரு. நற்செய்தி சபையில தேவன் உன்னை கட்டி வச்சிருக்கிறாரு. இங்க கர்த்தர் உன்னை ஊன்ற கட்டி இருக்கிறாரு. நீ இங்க கட்டப்படு, இங்க வேறு ஊன்று. நான் சொல்றேன், உருப்படியா நாங்க தண்ணி பாய்ச்சுவோம், உருப்படியா நாங்க உனக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்குறோம், பிரயாசப்பட்டு வசனத்தை போதிக்கிறோம். கேளு, உன் வாழ்க்கை மாறும். இதுக்கு அர்ப்பணிச்சு ஒவ்வொரு நேரமும் இந்த சத்தியத்தை திருப்பி திருப்பி கேளுங்க, உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும். அப்போ பிரசங்கம் ரொம்ப முக்கியம். பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அது உங்க எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிரும். நான் இங்க வசனத்தை கேட்க போனேன், அங்க வசனத்தை கேட்க போனேன்னு சொல்லி போன ஆட்கள் ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. தேவ பிள்ளையே, நான் வேதனையோட சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஆலோசனை சொல்லும்படிக்கு விரும்புகிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எங்கேயும் அலையாத, முழங்கால படியிட்டு தேவ சமூகத்தில் இந்த வசனங்களை திருப்பி திருப்பி சொல்லு, திருப்பி திருப்பி சொல்லு. முழங்கால போடு தேவ சமூகத்தில். என் கணவனை பாருங்க, ஆண்டவரே என் வீட்டுக்காரன் பிரயோஜனமுள்ள பாத்திரம்னு வேதத்தில் போட்டிருக்கு, அந்த மாதிரி மாற்றுங்க. என் பிள்ளைகள் என் வீட்டோரங்கள் கனி தரும் திராட்சை செடின்னு போட்டிருக்கு, அப்படி மாற்றுங்க. நான் கனி தரும் விருட்சம்னு போட்டிருக்கு, என்ன அப்படி மாற்றுங்கன்னு சொல்லி முழங்கால போட்டு வீட்டை பூட்டி சோம் பண்ணுங்க, சோம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய சூழ்நிலைகளிலிருந்து உங்களை இப்படிலாம் இல்லை, சீக்கிரமாக பணக்காரனா மாறுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா உங்கள்கிட்ட? விசுவாசத்தினால் வராத எதுவுமே பாவம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல் வருகிற எல்லாமே பாவம். தேவப்பிள்ளையிலே, நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எது பொருளாதாரத்தை உங்களுக்கு கொண்டு வரும், எது பொருளாதார ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னா, நீங்கள் நாட்டப்படுகிற பொழுதுதான் பொருளாதார உயர்வு உங்களுக்கு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப உபதேசம் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 9:9 சொல்லுது, வாசிங்க. ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். சரி. நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் என்ன செய்வான்? தேறுவான். உபதேசம் பண்ணணும். என்ன செய்யணும்? நீங்க கொஞ்சம் தேறணும்னா என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. பொருளாதாரத்தில் கொஞ்சம் தேறணும்னா நீங்க என்ன செய்யணும்? உபதேசத்தை கேட்கணும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் தேறுவான். அறிவுள்ளவனுக்கு அவன் கொஞ்சம் அறிவு. அடுத்த வரியை சொல்லுங்க. நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். அப்ப ரொம்ப முக்கியம் என்ன சொல்லுங்க? உபதேசம், பிரசங்கம். என்ன இது? பிரசங்கம் ரொம்ப முக்கியம். அதை கேட்டா தேறலாம், விருத்தி அடையலாம். 16:22. புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று, மதியினரின் போதனை மதியினமே. ஆண்டவர் சொல்றாரு, புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. ஒரு அறிவு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அது அவனுக்கு என்னவா மாட்டிரும்? ஜீவ
ஊற்றா மாறிடும். ஜீவ ஊற்றுனா அது என்ன, எல்லா நாளும் என்ன செய்து கொண்டே இருக்கும், சுரந்து கொண்டே இருக்கும். எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் என்ன செஞ்சிடும் தண்ணி. உங்களுக்கு என்ன தேவையோ அது வெளியே இல்லை, அது எங்க இருக்கு சொல்லுங்க, அது எங்க இருக்கு? உங்களுக்கு தேவை வெளியே இல்லை, உங்களுக்கு தேவை, உங்க தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்கிறது, வானத்தில் இல்லை. அதுக்கு பேர் என்ன? உபதேசம். உங்களுடைய தேவையை சந்திக்க போறது என்ன? சரியான உபதேசம். நீதிமொழிகள் 21:11. பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானமடைவான், ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான். ஞானவான் என்ன செய்ய போதும் அது அறிவடைவான், போதிக்கப்படும் போது. அப்ப ரொம்ப முக்கியம். பிரசங்கம் முக்கியமா இல்லையா? பிரசங்கம் முக்கியமா இல்லையா? பிரசங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஞானவான் போதிக்கப்படும் பொழுதுதான் என்னவாகிறான், அறிவு இருக்கான்னு கேட்பாங்க. பிரசங்கம் கேட்டா அறிவு என்ன செஞ்சிடும்? ஹலோ. அப்ப பிரசங்கம் கேட்கும் போதுதான் ஒரு மனுஷனுடைய அறிவே என்ன செய்கிறது? எந்த அறிவு? தேவனை குறித்த அறிவு மாத்திரம் கிடையாது, உலக அறிவும் என்ன செய்கிறது? அப்ப ஒரு ஆளுக்கு அறிவு குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அவனை பார்த்து நம்ம கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிக்கிறது இல்ல, அவனை கொஞ்சம் கர்த்தருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு என்ன செய்யணும்? புத்தி. நான் எதிர்பார்த்த அளவு இல்ல பாஸ்டர் அப்படின்னா என்ன தெரியுமா செய்யணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? வீட்டில் பிரசங்கத்தை கேட்கணும். வீட்டில் போட்டு விட்டு பிரசங்கம் காதுகளில் ஏறுற மாதிரி வைக்கணும். புத்தி இல்லை, அறிவு குறைவா இருக்கு, பிள்ளைகளுக்கு அறிவு குறைவா இருக்கு, பாஸ் ஆகுறது குறைவா இருக்கு, எல்லாம் குறைவா இருக்குன்னா ஒரே ஒரு வேலை செய்யணும். என்ன வேலை தெரியுமா? பிரசங்கத்தை போடணும். ஞானத்தை பிரசங்கம் பண்ற பிரசங்கத்தை போடணும். அது காதுல, ஏன்னா காதுல கேட்கும் போது கண்டிப்பா இருதயத்துக்குள்ள என்ன செய்யும்? இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்யும்? பேசும். அப்ப கேட்கணும். வீட்டில் நான் மட்டும்தான் பாஸ்டர் இருக்கிறேன், வேற யாருமே இல்லை பாஸ்டர், நீங்க மட்டும் இல்லை, ஒரு பிரசங்கத்தை போட்டு விடுங்க, உங்களுக்கு அறிவும் உங்க கூடவே இருக்கும். நான் போன வாரம் சொன்னேன், ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் எதுக்கு தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி. ஒரு சரியான போதனை, அதாவது கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிறதுக்காகத்தான் தேவன் யாரை வைத்திருக்கிறார்? தீர்க்கதரிசியை வச்சிருக்கிறார். தீர்க்கதரிசி யாரு? தேவனுடைய வாயை போன்றவன். ஒரு தீர்க்கதரிசி என்பவன் ஒரு பாஸ்டரா கூட இருக்கலாம். ஏன்? எந்த பாஸ்டர் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றானோ அவன் கண்டிப்பா யாரா தான் இருக்க முடியும். ஆண்டவர் இந்த பூமியில 3 விதமான ஊழியத்தை வச்சாரு. ஒன்னு தீர்க்க தரிசன ஊழியம், ஒன்னு ராஜா ஊழியம், 3வது ஆசாரிய ஊழியம். ஒரு தீர்க்கதரிசிக்கு என்ன வேலை? தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு ஆசாரியனுடைய வேலை என்ன? அவன் தேவ சமூகத்துல ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு ராஜாவினுடைய வேலை என்ன? அவன் அவர்களை போஷிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்காக புதிய ஆரம்பங்களை கட்டி எழுப்ப வேண்டும், அவர்களுக்காக கோட்டைகளையும் கொத்தளங்களையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி ஒரு நல்ல சூழ்நிலையில அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ராஜாவுடைய. சரி, நீங்களா எதுக்காக முதலமைச்சருக்கு ஓட்டு போட்டீங்க? எதையாவது நல்லது நடக்கும் சொல்லி தானே போட்டீங்க. அதே போலதான் ஒரு ராஜா என்பவன். ஒரு ராஜா என்பவன் தன் ஜனத்திற்கு தேவையான சகலவற்றையும் செய்து கொடுப்பவன் தான் யாரு? ஆனா ஒரு தீர்க்கதரிசி என்பவனுக்கு வேலை ராஜா செய்யற வேலை இல்லை. தீர்க்கதரிசிக்கு என்னதான் வேலை? வார்த்தைய கவனிங்க. உங்களுக்கு தெரியும், உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் ஆபிரகாம் தீர்க்கதரிசி என்று? திருப்புங்க எல்லோரும் ஆதியாகமம் 20:7வது வசனம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. அபிமெலேக்கு சாரால கூட்டி பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. அப்போ இரவு ஆண்டவர் அபிமெலேக்கோட பேசுகிறார். இப்போ சொல்லும் பொழுது ஆண்டவர் அட்ரஸ் பண்றாரு யார? ஆபிரகாம சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் யாரு? தீர்க்கதரிசி. அவன் ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசிக்கு என்ன வேலை? ஆதியாகமம் 18:19. இந்த தீர்க்கதரிசிக்கு என்ன வேலை? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, எதுக்கு நான் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தேன்?
ஏன்னா அவன் பிள்ளைகளுக்கு என்னுடைய கட்டளைகளை, அவர் தீர்க்கதரிசி. யாருக்கு அவர் தீர்க்கதரிசியா மாறினார் சொல்லுங்களேன்? யாருக்கு தீர்க்கதரிசி? அவர் வீட்டாருக்கு தான் தீர்க்கதரிசி. ஏன்னா அவர் பிள்ளைகளுக்கு கட்டளைகளை. இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், உங்க வீட்டுக்கு யார் தீர்க்கதரிசி? உங்க வீட்டுக்கு யார் தீர்க்கதரிசி? சத்தமா சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு யார் தீர்க்கதரிசி? யாரு கடவுளோட வார்த்தையை சொல்றாங்களோ அவங்க தான் தீர்க்கதரிசி. யாரு பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்க தான் தீர்க்கதரிசி. யாரு வீட்டில் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு மணி நேரமும் நினைப்பூட்டுகிறார்களோ அவர்கள் தான் தீர்க்கதரிசி. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை திரும்ப திரும்ப வீட்டில் பிள்ளைகளுக்கும், வீட்டில் கணவனுக்கும், வீட்டில் மனைவிக்கும், சுற்றி இருக்கிறவர்களுக்கும் வெளிப்படுத்துகிறவர்கள் தான். சொல்லுங்க யாரு? இப்ப நீங்க ஒரு தீர்க்கதரிசியை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீங்க வருஷம் 1 ஆன உடனே எங்கடா தீர்க்கதரிசி இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? நானே பெரிய தீர்க்கதரிசி. சொல்லுங்க நானே. சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, நானே தீர்க்கதரிசி. அப்படி எங்கடா இருக்கார் தீர்க்கதரிசி? வல்லமையான தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தை அப்படியே கரெக்டா சொல்ற தீர்க்கதரிசி, நடக்க போகிறத இப்பயே சொல்லி கொடுக்கிற தீர்க்கதரிசி எங்க இருக்காரு? வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார். உங்க வீட்டுக்கு நீங்க தான் தீர்க்கதரிசி. உங்க பிள்ளைங்க எப்படி இருக்க போறாங்க? நான் சொல்றேன், என் பிள்ளைங்க எப்படி இருக்க போறாங்க? என் பிள்ளைகள் பனையை போல செழித்து லீபனோலில் உள்ள கேதுருவை போல வளருவார்கள். உங்க வருமானம் எப்படி இருக்க போகுது? என்னது எப்படி இருக்க போகுது நான் சொல்லவா? என் கூடையும் என் மா பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க எப்படி இருக்க போறீங்க சிஸ்டர்? நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி நான் சொல்லக்கூடாது. அவர் சொன்னதை சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசியா மாத்தி இருக்கிறாரு. இப்ப நீங்க சொல்லணும் தேவப்பிள்ளையே, காண்டாமிருதுக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு. ஹலோ, எப்போ பார்த்தாலும் படுத்துக்கிறேன் பாஸ்டர், எப்போ பார்த்தாலும் சோர்வு வந்துடுது, இடுப்பு வலி வந்துடுது, முழங்கால் வலி வந்துடுது, யூட்ரஸ் ப்ராப்ளமாக இருக்குது, பிசிஓடி ப்ராப்ளமாக இருக்குது. அதோட எந்த ப்ராப்ளமாக இருந்தால் என்ன? கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ வாயை திறந்து சொல்லு, கர்த்தர் எனக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து விட்டார். நான் தீர்க்கதரிசிடா. நான் தான் சொல்லுவேன் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. நான் யார்கிட்டையும் போய் நின்றுக்கிட்டு சொல்லிக்கிட்டு திரிகிறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க எத்தனை பேர் தீர்க்கதரிசி? இங்க எத்தனை பேர் தீர்க்கதரிசி? மொதல் விஷயமா நீங்க இதை உங்க மனதில் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 2:20 வாசிங்க. வெளிப்படுத்தல் 2:20 சீக்கிரம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அந்த இடம் கொடுக்கிறாய்ன்னு வருது பார்த்தீங்களா? அந்த இடம் கொடுக்கிறாய்ன்ற அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் பெர்மிட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாச என்ன செஞ்சிட்டாங்க சொல்லுங்களேன்? பிசாச என்ன செஞ்சிட்டாங்க? அனுமதி கொடுப்பதும் அனுமதி மறுப்பதும் ஆண்டவரோட கையில் இல்லை, என் கையில் இருக்கு. ஆண்டவர் அங்கே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, நீ அனுமதிச்ச அதனால் அவன் வந்து ஒன்றை வஞ்சிச்சான், நீ அனுமதி கொடுத்த அதனால் அவன் ஒன்றை தேடி வந்தான். இப்போ யாரெல்லாம் அனுமதி மறுக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் பிசாசு வேலை செய்ய முடியாது. யாரெல்லாம் அனுமதி கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மட்டுமே பிசாசு வேலை செய்ய. நல்லா கவனிங்க. இப்போ எப்படி பிசாசுக்கு அனுமதி மறுக்கிறது? 1 கொரிந்தியர் 10:13. ஆண்டவரே சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க? மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்.
உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். என்ன சொல்லுங்க? அவர் இடம் கொடுக்க மாட்டார். சொல்லுங்களேன், அவர் என்ன செய்ய மாட்டார்? சொல்லுங்க. கடவுள் என்ன சோதனை பிசாசு பண்றதுக்கு என்ன செய்யறது இல்ல? God never permits Satan to work in my life. தேவன் ஒருபோதும் பிசாசு என் வாழ்க்கையில வேலை செய்வதற்கு அனுமதி கொடுப்பது. அப்ப தேவன் கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரே ஒரு ஆள் தான் கொடுக்க முடியும். அது யார் தான்? தேவன் சொல்லிட்டாரு, I am not going to give a permission or a chance to Satan. நான் பிசாசுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில் வர்றதுக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் யோபுக்கு கொடுத்தார் இல்லையா, யோபுவை கர்த்தர் அனுமதிச்சார் இல்லையா, யோபுவை சோதிக்கிறதுக்கு இடம் கொடுத்தார் இல்லையா. தேவன் அனுமதி கொடுத்த பிறகுதானே பிசாசு என்ன செஞ்சான்? சோதிச்சான். இப்போ இயேசுவை இப்போ சொல்றாரு இடம் கொடுக்க மாட்டேன்னு. ஆமா, பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம், புதிய ஏற்பாடில் இயேசுவின் ரத்தம். பழைய ஏற்பாடில் வெறும் ஆட்டுக்குட்டி மரித்தது, ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு மரித்திருக்கிறார். இயேசு மரித்து நிரந்தரமாக பிசாசுக்கு அனுமதி மறுத்து விட்டார். கவனிங்க, நல்லா கவனிங்க, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன். இந்த பிசாசு நல்லா கவனிங்க, இந்த பிசாசு இருக்கானே, இவன் இந்த பூமியினுடைய முதல் ஆண்டவன். He is the first lord of this earth. இந்த உலகத்தின் முதல் ஆண்டவன் யார்? பிசாசு. அவனுக்கு ஆண்டவர் அவனுக்கு இந்த உலகத்தை பரிசாக கொடுத்தார். ஏன்னா அவன் நல்ல கர்த்தரை ஆராதிக்கிறவன். அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, இந்த உலகத்துக்கு அவனை என்ன செய்தார்? இந்த பூமிக்கு அவனை கர்த்தர் என்ன செய்தார்? அதிபதியாக கொடுத்தார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் பிசாசை சொல்லும்போது சொல்றாரு உலகத்தின் அதிபதி என்று சொல்லுகிறார். ஆண்டவர் பிசாசை பார்த்து சொல்லும்போது என்ன சொல்றாரு? He is not a authority person on this earth. He is not only the authority person, but he is a responsible person for this whole universe. இந்த மொத்த உலகத்துக்கும் இங்க இருக்கிற பால்வெளி எல்லாத்துக்கும் யார் தான் ஆண்டவனா கடவுள் வச்சாரு? பிசாசு. இப்போ பிசாசு பெருமை அவனுக்குள்ள வந்துருச்சு. பிசாசு அவனுக்குள்ள ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அவர் சீட்டை மட்டும் கொடுத்தா போதும். அவர் சீட்டை மட்டும், ஏசாயால சொல்லப்பட்டிருக்குது, நான் மேகத்துக்கு ஏறுவேன், மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன், நான் உன்னதமானவருக்கு சமமாவேன் என்று உன் இருதயத்திலே சொன்னாயே. நினைச்ச மாத்திரத்தில் பிசாசு பின்னாடி கீழே தள்ளி விட்டாரு தேவன். பிசாசு கீழே விழுந்துட்டான். நல்லா கவனிங்க, இப்போ இந்த பிசாசுக்கு இந்த பூமி ஒரு மிகப்பெரிய சொத்தா இருந்துச்சு. இப்போ அவன்கிட்ட இருந்து ஆண்டவர் அந்த சொத்தை புடுங்கி, அந்த கிரயத்தை புடுங்கி யாருக்கு கொடுத்துட்டாரு? இப்போ சொல்லுங்க, யாருக்கு கொடுத்துட்டாரு? ஆதாம்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ அந்த ஆதாம்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா கவனிங்க, ஆதாம்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ ஆதாம் தான் இந்த பூமிக்கு என்னவானா இருக்கான்? ஆண்டவனா இருக்கான். பிசாசு கிடையாது. பிசாசுக்கும் இந்த பூமிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆனா அவன் இந்த பூமியை என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் நிர்வகிக்க வேண்டும். அவனுக்கு ஒரே ஆள், ஒரே அனுமதி யார் தான் கொடுத்தாங்க? அவனுக்கு ஒரே அனுமதி யார் தான் கொடுத்தாகணும்? ஆண்டவர் கிடையாது. யார் தான் கொடுத்தாகணும்? இப்போ இந்த பிசாசை தேவன் பூமியிலிருந்து வெளியே விரட்டணும்னு இவனுக்கு எங்கேயும் ஆக்சஸ் கட் ஆயிருச்சு. பரலோகத்துக்கு போறதுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு. பரலோகத்துக்குள்ளேயும் போக முடியாது பிசாசு. ஆனா நல்லா கவனிங்க, ஆதாம் பாவம் செஞ்ச மாத்திரத்தில் இந்த பூமியில அவனுக்கு எப்படி உள்ள வர்றதுக்கு அனுமதி கிடைச்சிச்சோ அதே போல எங்க போறதுக்கு அனுமதி கிடைச்சிச்சு. கவனிச்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். பரலோகத்தில் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறதுக்கும், ஆனால் ஆண்டவர் அவனை பரலோகத்துக்குள்ளேயே விடலை. அவனை எட்டி மிதிச்சு கீழே தள்ளிட்டாரு. ஆனால் அவன் உள்ள போய் பரலோகத்தை கரப்படுத்துறதுக்கு யார் வழி ஏற்படுத்தினா? சொல்லுங்க, யார் வழி ஏற்படுத்தினா? அவ்வளோ அதிகாரம் உள்ளவங்க நீங்கள் நானும்.
நீங்கள் நான் அவ்வளவு அதிகாரம் உள்ளவர்கள். நான் பூமியில் நான் வந்து பாவத்துக்கு அனுமதி கொடுத்த உடனே அது எங்கே போயிடுச்சு? பரலோகத்துக்கு போயிடுச்சு. இப்போ பிசாசு இப்போ பரலோகத்தில் தேவதூதர்கள் கூட்டத்தில் அவனும் நிற்கிறான் பாருங்க. ஆண்டவருக்கு தெரியும். தேவதூதர்கள் நடுவில் பிசாசு நிற்கிறது ஆண்டவருக்கு நல்லா. ஆண்டவர் கேட்குறாரு, எங்கப்பா போயிட்டு வந்த? பூமியில் போய் பார்த்துட்டு வந்தேன். யோபுவை நீங்கள் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கீங்க, அவனை வேலையடைச்சு பாதுகாத்துருக்கிறீங்க, அவனை ஒன்றும் செய்ய முடியல. எங்கே நீங்கள் விட்டு பாருங்கள், என்னைய மட்டும் விட்டு பாருங்கள், அவன் வாழ்க்கையில் உங்களை மறந்துடுவான் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவனுக்கு அனுமதி கொடுக்குறாரு. ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுக்குறாரு? இப்போ அவனுக்கு அனுமதி, மனுஷன் கொடுத்த அனுமதி பரலோகத்துக்கும் வேலை செஞ்சிச்சு, பூலோகத்துக்கும். இப்போ ஆண்டவர் தீர்மானம் பண்ணுறாரு. என்ன தெரியுமா தீர்மானம் பண்ணுறாரு? இனிமே இந்த பயலை பரலோகத்தில் நான் என்ன செய்யக்கூடாது? இந்த பரலோகத்துக்கு என்ன செய்யக்கூடாது? வாசலை கூட மிதிக்கக்கூடாது. இந்த செத்த பரலோகத்துக்கு என்ன செய்யக்கூடாது? அதனுடைய காரணமாக தான் இயேசு தன்னுடைய கரத்தில் ரத்தத்தை எடுத்துக்கு பரலோகத்துக்கு போனார். அவர் ஏன் ரத்தத்தை கையில் எடுத்துக்கிட்டு பரலோகம் போனார் தெரியுமா? இவன் பரலோகம் வரக்கூடாதுன்னா பரலோகத்திலேயே ரத்தத்தை தெளிக்கணும், இயேசுவின் ரத்தத்தை. அப்பதான் இவன் எங்க வர முடியாது? பரலோகத்துக்குள்ள. இப்ப கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, இப்ப பரலோகம் போய் அங்க ரத்தத்தை தெளிச்சுட்டு கீழே வந்து இப்ப சொல்றாரு, என்னுடைய ஒரு ரத்தம் போதும் பரலோகத்துக்கும் பூமிக்கும். என் ரத்தம் ஒரு ரத்தம் போதும்டா. ஏன்னா அவர் அங்க போய் கோப்பையில் தெளிச்சாரு ரத்தம், அந்த ரத்தமும் பரலோகத்தில் பேசிக்கிட்டு இருக்கு. பிசாசுக்கு இங்கே என்ன கிடையாது? அனுமதி. இப்ப யார் பிசாச தேவன்கிட்ட போய் கேட்க முடியாது, ஆண்டவரே பிரீனு ரொம்ப நாளா நல்லா இருக்கான், அவனை போட்டு தள்ளுறதுக்கு ஏதாவது வழி வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா அங்க என்ன இருக்கு? யோபுவின் நாட்கள்ல இயேசுவின் ரத்தம் அங்க கிடையாது. அதனால அவன் தைரியமா போய் பேசினான். ஆனா இயேசுவின் நாட்கள்ல இயேசுவின் ரத்தம் அங்க இருக்கனால ஒரு நாளும் தீமை செய்ய தேவன் அனுமதிக்க முடியாது. அந்த ரத்தம் அங்க இருந்து பேசிக்கிட்டே இருக்கு. அந்த ரத்தம் எனக்கு நன்மை செய்யும்படி பேசிக்கொண்டே இருக்கிறது. பிசாசு நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது? தேவனே நினைச்சா கூட எனக்கு என்ன செய்ய முடியாது? குமாரனுடைய ரத்தத்தை தாண்டி பிசாசுக்கு அனுமதி என் வாழ்க்கையில. இப்ப நான் சொல்றேன், என் வாழ்க்கையில பிசாசு அதிகாரப்பூர்வமா சட்ட ரீதியா வேலை செய்யறதுக்கு அனுமதியே கிடையாது. என் வாழ்க்கையில பிசாசு வேலை செய்ய அனுமதியே. நான் இவ்வளவு நேரம் எதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்? நான் இதை எவ்வளவு நேரம் என்ன சொன்னேன்? எப்படி பிசாசு யோபுவை சோதிச்சான், எப்படி தேவன் யோபுவை சோதிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தார். இன்னைக்கு ஏன் நமக்கு கிடையாது? இன்னைக்கு ஏன் நம்மளை பிசாசு சோதிக்க முடியாது? இன்னைக்கு ஏன் நம்மளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில சோதனை செய்யறதுக்கு பிசாசு அனுமதி கொடுக்கல அப்படின்றத சொன்னேன். ஏன்னா இயேசுவின் ரத்தம். யாருடைய ரத்தம்? சத்தமா சொல்லுங்க, யார் ரத்தம்? இயேசு ரத்தம் அங்க இருக்கு. அது பேசிக்கிட்டே இருக்குன்னு எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. பேசிக்கிட்டே இருக்கு, 24 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கு. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சகலமும் என்னவா மாறப்போகுது? அளவு சொல்லுங்க, சகலமும் உங்களுக்கு என்னவா வரப்போகுது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் தீமை அல்ல. எல்லாம் சொல்லுங்க, நன்மை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட பிரிந்துரைக்கு சகலமும். நீங்க போட்டுக்கோங்க உங்க பேரை, போட்டுக்கோங்க உங்க பேரை. கர்த்தர் சொல்றாரு, நன்மை தாண்டா. எந்த பிசாசும் வந்து உன்னுடைய வாழ்க்கையில தீமை செய்யறதுக்கு என்கிட்ட அனுமதி கேட்கவே முடியாது. அண்ணா, நான் ஆண்டவர்கிட்ட பயங்கர சேட்டை பண்ணிட்டு திடுறேனே, என்ன செய்ய? நன்மை மட்டும்தான் உனக்கு வரும். ஹலோ சொல்லுங்களேன், நன்மை. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நீ சேட்டை பண்ணாலும் கர்த்தர் உன்னை நேசிக்கிறாரு, உனக்கு நன்மை. அந்த நன்மையை அழிக்கவே முடியாது. அந்த நன்மையை அழிக்கணும்னா பரலோகத்திலிருந்து இயேசுவின் ரத்தத்தை வைப் அவுட் பண்ணணும். அதுக்கு வேலையே கிடையாது.
மேல மெனக்கட்டு அந்த ரத்தத்தை பரலோகத்துக்கு எடுத்துட்டு போய் அங்க போய் தெளிச்சார். ஏன்? இவனுக்கு பால்டாயில தவிர வேற ஒன்றும் கொடுக்க கூடாது. இவன் பரலோகத்தில் வந்து பால்டாயில் தான் வாங்கின. அங்க ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்க கூடாது. யோபுக்கு நடந்துச்சு. யோபுக்கு நடந்தப்ப இயேசுவின் ரத்தம் பரலோகத்தில் இல்லை. எனக்கு நடக்காது. ஏன்னா எனக்கு பரலோகத்தில் இயேசுவின் ரத்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிஞ்சு? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? 100% எந்த பிசாசும் என் வாழ்க்கையில் வேலை செய்யறதுக்கு அனுமதி கிடையாது. அப்புறம் ஏன் பாஸ்டர் இவ்வளவு பிரச்சனை? நீங்க என்ன செய்றீங்க? நீங்க சும்மா இருந்தீங்கன்னா அவன் வேலை பார்ப்பான். சரி, மேல பாருங்க. ரோமர் 8:28 வாசிச்சிட்டோம். இப்போ 33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குவார். போச்சா, அங்கேயே ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை நீதிமான்களாக மாற்றி விட்டேன். யாரும் ஒன்னு என்ன செய்ய முடியாது. பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்களேன், நீங்கள் நிரபராதி. கோர்ட்ல பேசுற மாதிரி இருக்கு. நீங்கள் யார்? நிரபராதினா என்ன அர்த்தம்? குற்றமற்றவர்கள். நிரபராதினா தண்டனைக்கு தப்பிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல, குற்றமற்றவர்கள். ஏவன் அக்யூஸ்ட் எல்லாம் இப்ப என்னவா மாறிடுச்சு? ஏவன் அக்யூஸ்ட் எல்லாம் என்னவா மாறிடுச்சு? பார்த்துருக்கீங்களா? கோர்ட்டில் அந்த உங்க புக்கு ஒன்று இருக்கும், அதில் போட்டிருப்பாங்க எதிரி A1 A2 A3 அப்படின்னு போட்டிருப்பாங்க. பிசாசு ஆண்டவர்கிட்ட ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு போனா அங்க போனா A1 பிரீன்துரை, A2 A3 போட்டு வச்சுக்க. ஆண்டவர் சொல்றாரு ரிஜெக்டட் ரிஜெக்டட். ஏன்? அவன் எல்லாரும் நிரபராதிகள், குற்றம் சாட்ட முடியாது. ஹலோ, இப்பதாங்க அவன் தப்பு பண்ணா. நான் தான் பார்த்துட்டு வர்றேன். அவனை தப்பு பண்ண வச்சதே நான் தான் அவனை தப்பு பண்ண வச்சுட்டு கொண்டு வர்றேன். நோ, ஆண்டவர் சொல்ற, ஏன்? ரத்தம் பேசுதுப்பா, அங்க ரத்தம் பேசுதுப்பா. அதனாலதான் சொல்றோம் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறோம். ரத்தம் பேசிக்கிட்டே இருக்கு. பிசாசு 10 நேரம் கொண்டு போய் இவன் தப்பு பண்ணவேன்னு சொல்லி வக்காலத்து போட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி, ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லிடுவாரு, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. என்னது? என்ன ஜட்ஜ்மெண்ட்? சொல்லுங்க, என்ன ஜட்ஜ்மெண்ட்? உங்களுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு? சொல்லுங்க. நீங்கள் நிரபராதிகள். சொல்லுங்க, நான் நிரபராதி. அப்படி என்றால் குற்றமற்றவன். தேவனே நினைச்சா கூட என்னை குற்றம் சாட்ட முடியாது. எங்க நிக்கிறேன்? என்னை குற்றம் சாட்டுகிறதுக்கு ஒரே ஒருத்தவருக்கு தான் அனுமதி உண்டு. அது இயேசுநாதர். அவர் சொல்லிட்டாரு, நானும் உன்னை குற்றவாளியா, நீ நிரபராதி. சொல்லுங்களேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் நிரபராதி. சொல்லுங்க, நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்? அவருடைய ரத்தம் என்னை விடுதலையாக்கி இருக்கிறது. நான் நிரபராதி. மேல படிங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? யாரு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? அடுத்து, கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நல்லா கவனிங்க. இயேசுநாதர் மட்டும்தான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும், என்னை குற்றவாளியும் தீர்க்க முடியும். இப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய ரத்தத்தை அங்க சிந்திட்டு பக்கத்திலே அவரும் உட்கார்ந்துருக்காரு, லாயர் மாதிரி. இப்ப லாயர் பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறாரு. பிசாசு தேவன்கிட்ட வந்து, ஆண்டவரே, பிதாவே, இந்த தப்பு பண்ணவனுக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும். நீங்க பாவிய மறிக்க வைக்கணும், நீங்க பாவிக்கு தண்டனை கொடுக்கணும். இதுதான் உங்களுடைய சட்டம். இந்த சட்டம் சொல்லிருச்சு. ஆமாவா? ஆமா. ஆண்டவர் அங்கிருந்து சொல்றாரு, தேவன்பு சகல பாவங்களையும் மூடும். தேவன்பு சகல பாவங்களையும். பக்கத்தில் ஏசுனார் உட்காந்து சொல்லிட்டு இருக்கார், ஆண்டவரே, அன்பினால நான் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், அவனை மன்னிச்சிட்டேன், நீங்களும் மன்னிச்சிருங்க. பிதாவுக்கு வலது பாரசத்தில் உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு, ஆண்டவரை, அவனை நான் மன்னிச்சிட்டேன், நீங்கள் மன்னிச்சிருங்க. பிசாசு சொல்றான், இல்லை இல்லை, அவன் வாழ்க்கையில் இவன் அனுபவிக்கலனாலும் பரவாயில்ல, அவன் பிள்ளைகளுக்கு அதை கொண்டு போய் சேர்த்துருங்க. இவனுக்கு விட்டுருங்க, இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், சரி அப்படியே மன்னிச்சு, ஆனால் அவன் பிள்ளைகளுக்கும்
ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் பிள்ளையும் நான் என்ன வாக்கு கொடுத்துருக்கேன் தெரியுமா தம்பி, அவனும் அவன் பிள்ளைகளின் 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 வாழ்வை காண்பான். நான் என்ன செய்ய போகிறேன், அந்த நன்மையை அவன் பிள்ளைக்கு, அவன் பேர பிள்ளைக்கு, அவன் கொள்ளு பேரனுக்கு, அவன் கொள்ளு பேரனுக்கு கொடுக்க போறேன். 1000 தலைமுறை மட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப என்னுடைய தவற தேவன் அழிச்சிட்டு, என் தவறுக்கு வர வேண்டிய தண்டனையை அழிச்சிட்டு, எனக்கு வர வேண்டிய தண்டனைக்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என்னை குற்றமற்றவன் நிரபராதின் மாத்திட்டு நன்மையை மாத்திரம் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் 1000 தலைமுறையாக கொண்டு போய் சேர்க்க போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், நான் நிரபராதி. அல்லேலூயா. இதுக்கு அல்லேலூயா சொல்லணும். நான் நிரபராதி, நான் குற்றமற்றவன், நன்மைக்கு பாத்திரவான். எபேசியர் 4:27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு முதல்ல என்ன கொடுக்க கூடாது? இடம் கொடாமல். சொல்லுங்க, இடம் கொடுக்க கூடாது. சொல்லுங்களேன், இடம் கொடுக்க கூடாது. சொல்லுங்க, இடம் கொடுக்காதீங்க. அந்த அம்மா பாவத்தை சும்மா இருக்க மாட்டாம இடம் கொடுத்து தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை. அது வாட்டுக்கு சும்மா இருந்துருந்துச்சுன்னா அந்த மரத்து பக்கத்திலே போயிருக்காது, தின்றுருக்காது, இப்படி பஞ்சாயத்தும் வந்திருக்காது. இப்போ இடம் கொடுத்துருச்சு. இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, நீ முதல்ல பிசாசுக்கு என்ன செய்யாத, அவனை விரட்டுறதுக்கு தீர்மானம் பண்ண. எப்படி விரட்டணுமா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு சொல்லுங்க என்ன செய்வான்? எதிர்த்து நில்லுங்கள், ஓடி போவான். எதிர்த்து நில்லுங்கள். எப்படி எதிர்த்து நிற்க போறீங்க? 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 9. விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி இருக்கிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. விசுவாசத்தினாலே நிறைந்தவர்களாய் எதிர்த்து நில்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டா மட்டும்தான், பிசாசை ஜெயித்த இயேசுவை குறித்து நீங்க கேட்டா மட்டும்தான் எதிர்த்து நிற்க. வாயில ஒவ்வொரு நாளும் இயேசுவனுடைய கல்வாரி அதன் மூலமா ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த நன்மையை உச்சரிக்கும் போது தான் பிசாசுக்கு என்ன செய்றீங்க? எதிர்த்து. இல்லைன்னா பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. பிசாசு உங்களை விட்டு ஓட போறது கிடையாது. அப்போ ஆண்டவருடைய ரத்தத்தினாலே உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ அதை சொல்லி பிசாசை எதிர்த்து நில்லுங்க. ஆமென். பிசாசை எப்படி நிற்கணும்? விசுவாசத்தினாலே. அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். கடவுளுடைய வார்த்தையினாலே பிசாசை எதிர்த்து. ஆமென். ஏத்து நிற்போமா? அவன் ஒன்றும் செய்யவே முடியாது நம்மளை. எல்லாம் சொல்லுங்க, நான் நீதிமான், குற்றமற்றவன், நிரபராதி, விடுதலையாக்கப்பட்டவன். சொல்லிக்கிட்டே போங்க. இதை திருப்பி திருப்பி சொல்லுங்க. இப்படியே அமைதியாகவே இருக்கக்கூடாது எப்போ பார்த்தாலும். அப்படி ஒரு விதமான மனதில் ஒரு சோர்வோடு இருக்கக்கூடாது. சொல்லணும், யார் இருக்காங்க இல்லை. ஆண்டவர் என்னை பார்த்து சொல்கிறார் குற்றமற்றவன். என் வீட்டுக்காரர் என்னை சொல்கிறார் நீ குற்றவாளின்னு. ஆண்டவர் சொல்கிறார் நான் குற்றமற்றவன். எங்கள் மாமியார் சொல்கிறாங்க நீ குற்றவாளி. ஆண்டவர் சொல்கிறார் நான் குற்றமற்றவன். ஒவ்வொரு நேரமும் பிசாசு உங்கள்கிட்ட வந்து நீ செஞ்ச தப்பு, நீ செஞ்ச தப்பு, நீ செஞ்ச தப்புன்னு சொல்லும் போது நீங்கள் சொல்லுங்க, இயேசுவால் எனக்கு நன்மை உண்டாயிருக்கிறது. நீ தப்பு பண்ணல, அனுபவி. நான் தப்பு பண்ணேன், ஆனால் இயேசு தீங்கு அனுபவிச்சாரு, அதனால நான் நன்மை அனுபவிக்க போறேன். யாரும் இருக்காங்க இல்லை, ஆண்டவர் உங்க பக்கத்திலே இருக்கிறாரு. திரும்ப திரும்ப சொல்றாரு, நீ குற்றவாளி கிடையாது, நீ நீதிமான், நான் உன்னை விடுதலை ஆக்கிட்டேன். எந்த வார்த்தையை கொண்டு உங்களை குற்றப்படுத்தினாங்களோ, எந்த நபர் உங்களை குற்றப்படுத்தினார்களோ அந்த நபர்கள் வாயிலிருந்து உங்களை உயர்த்தி பேச தேவன் வைப்பார். நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன் உங்களுக்கு. ஹலோ, என்ன சொல்லி உங்களை குற்றப்படுத்தினாங்களோ, எந்த வார்த்தையை சொல்லி உங்களை கேவலப்படுத்தினாங்களோ, எந்த வார்த்தையினால உங்களுடைய
குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வந்தாங்களோ அதே நபர்கள் அந்த வார்த்தையை நான் சொன்னது தவறு என்று கர்த்தர் அவர்களை சொல்ல வைப்பார். நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன் உங்களுக்கு. நன்மை எல்லாம் சொல்லுங்க, நன்மை அது மட்டும்தான் எனக்கு வரப்போகுது. என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? நல்லா இருக்க போகுது. பக்கத்தில் கொண்டு சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கை ஜோராக இருக்க போகுது. போது நீ விட்ட கண்ணீர், அவமானப்பட்டு போனேன்னு சொல்லி நீ விட்ட கண்ணீர், யாரும் இல்லை உன்னை கைவிட்டு போனவங்களை நினச்சி நீ விட்ட கண்ணீர், உனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீ விட்ட கண்ணீர், உனக்கு ஏற்பட்ட அந்த வலி, உன் மனசில் இருக்கிற காயம், கர்த்தர் சொல்கிறாரு எல்லாத்தையும் நான் மாற்ற போகிறேன். எப்படி இருக்க போகுது உன் வாழ்க்கை? சொல்லுங்க. நீதிமானுடைய வாழ்க்கை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். இப்போ லைட்டாக ஆரம்பிச்சிருக்கு. எப்படி ஆரம்பிச்சிருக்கு? குண்டு பல்பு மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் எப்படி மாறப்போகுது தெரியுமா? போக்கஸ் லைட் மாதிரி மாறப்போகுது. எல்லாரும் உங்களை போக்கஸ் பண்ணுற லைட்டாக மாறிடுவீங்க நீங்கள். ஆமென், ஆமென். நான் சொல்றேன், தேவன் உன்னை நன்மையாலே உன் வாயை திருப்தியாக்குவார். இன்னைக்கே கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இங்க இந்த காதில் கேட்டு வாசல்ல போனோன்னா அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் எல்லாத்தையும் அழிச்சிட்டார். ஒருவேளை நீங்கள் கூட நினைக்கலாம், நான் எப்படி பாஸ்டர் என்னைய தான் எப்படி சரியாக வருவேன்னா இப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, சரியாக வருவீங்களா வரலையான்னு சொல்லி அவர் யோசிக்கலை. இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கல. அவர் சொல்கிறாரு, நன்மைக்கு நீ சரிப்பட்டு வருவ, நன்மை உனக்கு உண்டாகும். ஆமென். யாரும் எழுந்திருப்போம். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பெரிய தயவு, எத்தனை பெரிய இரக்கம். அவர் சொல்கிறார், இயேசுவின் ரத்தத்தினால எனக்கு நன்மை, நன்மை நடக்க போகுது, நல்லது நடக்க போகுது. ஸ்தோத்திரம். நன்மை எல்லாம் சொல்லுங்க. நன்மை எனக்கு பலனாக வரும். சொல்லுங்க, எனக்கு நன்மை வரும். அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக மாற்றும். நேத்து பாருங்க, ஆண்டவர் நேத்து ஒரு அழகான ஒரு வசனம் கொடுத்தாரு பாருங்க, ஆலயத்தில் உபவாச கூட்டத்தில், சங்கீதம் 5ஆம் அதிகாரத்தில். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்கள். அவர்களை நீர் காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள். சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து, என்னை ஆசீர்வதித்து காருண்யத்தினால் என்னை சூழ்ந்துக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமா, ஹல்லேலூயா, glory to Jesus. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் யாவரும். அந்த இயேசுவின் ரத்தத்துக்காக, அந்த கல்வாரி பாடுக்காக, அந்த இயேசு சிந்தின அந்த குற்றமற்ற அந்த மனிதன் சிந்தின அந்த ரத்தத்துக்காக, பரலோகத்திலே தேவனுடைய சமூகத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த இயேசுவின் ரத்தத்துக்காக, நம்மை குற்றம் சாட்ட நினைத்த பிசாசு தோத்து போனதுக்காக, thank you Jesus. பரலோகபிதாவின் நடுவுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆலயத்தில் இன்றைக்கு நீங்க உங்களுடைய ஜனங்கள்கிட்ட பேசி இருக்கிறீங்கப்பா. உம்முடைய ஜனங்களுக்கு நீங்க ஊழியம் செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை பெரிய கிருபை. பிசாசு நினைச்சா கூட எங்களுடைய வாழ்க்கையில தீமை செய்ய முடியாது. அவன் நினைச்சு எங்க வாழ்க்கையில தீமை நடக்க போறது இல்லை. அவன் சொல்லி ஆண்டவரும் கேட்க போறது இல்லை. அவனுக்கு பரலோகத்திலையும் அனுமதி கிடையாது, பூலோகத்திலையும் அனுமதி கிடையாது. ஆண்டவரே, இந்த செய்திக்காக ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆவிக்குரிய வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு ஊழியம் செய்ததற்காக ஸ்தோத்திரம். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், சபையாரா விசுவாசிக்கிறோம். அப்படியே பலிக்க செய்ய போறீங்க, அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். பெரிய அற்புதங்கள் உண்டாகட்டும் இந்த நாளில். ஜனங்களுக்கு நன்மை உண்டாகட்டும். ஜனங்கள் விரும்புகிற நன்மை அவர்களுக்கு கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால நன்மையை பெற்றுக்கொள்வார்களாக. சகலத்தையும் நன்மையாக மாற பண்ணுமாண்டவரே. தீமையெல்லாம் நன்மையா மாறட்டும். வராத பணங்கள் எல்லாம் வரட்டும். கிடைக்காத உயர்வுகள் கிடைக்கட்டும். சமாதானம் உண்டாகட்டும். சரீரத்தில் பலன் உண்டாகட்டும். புது ஜீவன் நதியை போல குடும்பங்களுக்குள்ள பாய்ந்து ஓடட்டும் ஆண்டவரே. தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், அது அப்படியே நீங்க பலிக்க செய்யுங்க, உறுதிப்படுத்துங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்கள் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.